நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை குறித்து கடந்த சில வாரங்களாக போதித்து வருகிறோம். இன்றைக்கு தொடர்ந்து இதை பார்ப்போம். இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து படிக்கும்போது முக்கியமாக ஆபிரகாமை குறித்து நாம் படிக்க வேண்டியதாக இருக்கிறது. என்றால் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை குறித்து வேதவசனம் ரொம்ப அதிகமாக போதிக்கிறது. ஆசீர்வாதத்தை குறித்து படிக்கும்போது ஆபிரகாமை குறித்து படிக்காமல் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. அந்த ஆபிரகாமை பார்க்கும்போது ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று அவனுடைய ஆசீர்வாதம், ரெண்டாவது அவனுடைய விசுவாசம். ரெண்டு தான் அவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப பிரதானமாக இருக்கிறது வேதத்தில். ஏன்னு சொன்னால் ஆசீர்வாதம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் விசுவாசம் இல்லாமல் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய கிருபை ஆசீர்வாதங்களே நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறது. கொடுத்ததை எடுத்துக்கொள்றதுக்கு விசுவாசம் தேவை. எவ்வளவு கொடுக்கப்பட்டாலும் விசுவாசம் இல்லைன்னா அதை எடுத்துக்கொள்ளவே முடியாது. தான் காண்பித்து கொண்டு வருகிறேன். ஆகையால் திருப்போம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். எப்படி ஆபிரகாம் விசுவாசத்திலே இதை எடுத்துக்கொண்டான் என்கிறதை குறித்து சில காரியங்களை நான் போதித்து வருகிறேன். முதல்ல நாம் பார்த்தோம் எப்படி கர்த்தர் புறப்பட்டு வான்னு சொன்னார். உன் தேசத்தை விட்டு, உன் நாட்டை விட்டு, உன் இனத்தை விட்டு, ஜனத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு சொன்னார். அந்த வார்த்தையை நம்பி அவன் புறப்பட்டு வந்தான். அதான் விசுவாசம். கர்த்தர் சொன்னதை நம்பி அவன் போகிறான். போகிற இடத்துல பஞ்சம். ஆனால் கர்த்தர் சொன்னதை நம்பி வர்றதுனால, விசுவாசத்தில் அடி எடுத்து வைத்ததுனால அந்த பஞ்சத்தை தேவன் செழிப்பாக மாற்றினார். எகிப்துக்கு போனால் அங்கே போய் பெரிய பொருளோடு வெளியே வந்தான். வெள்ளியும் பொண்ணும் ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் எல்லாரோட பெரிய பட்டாளத்தோட பணக்காரனாகி வெளியே வந்தான். பஞ்சத்தில் அடிபடுவான்னு பார்த்தா ஆசீர்வாதம் அவனை பணக்காரன் ஆக்கிடுச்சு. பணக்காரனானது மட்டுமல்ல, அடுத்த கட்டத்தில் பெரிய யுத்தம், 318 பேரை வச்சு பெரிய யுத்தத்தையே செஞ்சு 4-5 ராஜாக்களை தோற்கடிச்சு எல்லா பொருளையும் மீட்டு கொண்டு வர்றான். லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வர்றதை பற்றி பேசினேன் இல்லையா? வந்தபோது 2 ராஜாக்கள் அவன் எதிர்கொண்டு வருகிறார். ஒன்று சோதோமின் ராஜா, அவங்க ஊரை தான் கொள்ளை அடித்து கொண்டு போயிட்டாங்க. அங்கே தான் லோத்தும் இருந்தான், இவன் சொந்தக்காரன். அவனை போய் மீட்க போய் தான் எல்லாரையும் மீட்டு கொண்டு வந்தான் இவன். 2 ராஜாக்கள் வந்து சந்திக்கிறாங்க. ஒன்று சோதோமின் ராஜா, இன்னொரு ராஜா வந்து சந்திக்கிறாரு, சாலேமின் ராஜா. மெல்கிசேதேக் என்பவர், அவருக்கு தாயும் இல்லையா தகப்பனும் இல்லையா, ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை, எந்த வம்சாவளியும் அவரை பற்றி ஒன்றும் சொல்லப்படவில்லை. இப்படி ஒரு மனுஷனை பார்த்துருக்கீங்களா? தாய் தகப்பன் இல்லாத ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது. ஆகவே நான் சொன்னேன், எபிரேயர் 7 இவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக் என்கிற சாலேமின் ராஜாவாக ஆபிரகாமுக்கு காட்சி அளிக்கிறார். வானத்தையும் பூமி உண்டாக்குனவர். அவருக்கு ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் 10 அவருக்கு கொடுத்தான். இவருக்கு என்ன பஞ்சமா? மெல்கிசேதேக் என்ன ஏழையா? அவர் சாலேமின் ராஜா, வானத்தி பூமி உண்டாக்குற தேவன் அவனுக்கு காட்சி அளிக்கிறாரு. இவன் 10% கொடுக்குறான், அவரும் வாங்கிக்கிறார். அல்ல கவனிங்க, தசமபாகத்தை குறித்து சில காரியங்களை சொன்னேன் நான். தசமபாகன்றது ஏதோ நமக்கு கர்த்தர் உதவி செய்கிறது இல்லை. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறாரு. நம்முடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். விசுவாசம் இல்லாமல் கர்த்தர் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நம்முடைய விசுவாசத்தை எப்படி காண்பிக்கிறோம்? ஆண்டவரே நீர்தான் என்னுடைய ஆதாரம் என்பதை எப்படி காண்பிக்கிறோம்? எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் முதற் பங்கை, சிறந்ததை 10 எடுத்து கர்த்தருக்கு முன்பாக நான் வைக்கிறேன். வைக்கும்போது என்னுடைய விசுவாசம், என்னுடைய அங்கீகாரம், நான் யாரை அங்கீகரிக்கிறேன் என்னுடைய ஆண்டவராக, என்னுடைய ஆதாரமாக என்பதை நான் காட்டுகிறேன். அவன் கொண்டு வந்து கொடுக்குறான். மெல்கிசேதேக்கு அவனை ஆசீர்வதிக்கிறார். 14:19 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 14:19. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமி உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்கிறார். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கிற உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். நான் சொன்னேன் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 1 ப்ரமோஷன், ஆபிரகாமுக்கு உயர்வு, அது ஒரு ஆசீர்வாதம். 2வது பொசஷன், சுதந்திரம், அவன் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக பல காரியங்கள் உண்டாயிருக்கிறது. 2வது. 3வது பவர், வல்லமை, அதிகாரம். இந்த 3 காரியங்களும் அவனுக்கு ஆசீர்வாதமாக அவன் பெற்றுக்கொண்டு தசமபாகத்தை கொடுக்கிறான். தசமபாகத்தை கொடுக்கிறான், ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிறான். ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது பாருங்க, ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. இதை கொடுத்து தான் அதை வாங்குகிறான். ஏன்னா விசுவாசத்தில் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். தசமபாகம் கொடுக்கிறதுங்கிறது விசுவாசத்தின் செயல். ஆசீர்வாதம் ரெடியாக காத்து கொண்டிருக்குது. கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டார். ஆனாலும் இவன் தசமபாகத்தை கொடுத்து அதை பெற்றுக்கொள்கிறான். ஆனால் அந்த சோதோமின் ராஜா சொல்லுகிறார், ஜனங்களை தாரும், எல்லா பொருளையும் எடுத்துக்கொள்ள. அதுக்கு ஆபிரகாம் சொல்லுகிறான். இதை கொஞ்சம் கவனிக்க வேணும். 22ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றை ஆகிலும் எடுத்து கொள்ளேன் என்று வானத்தையும் பூமி உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை
உயர்த்துகிறேன் சொல்கிறான். ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது. ஐ ஹவ் லிஃப்டட் அப் மை ஹேண்ட்ஸ் டு த லார்ட். நான் ஏற்கனவே கையை அங்கே உயர்த்திட்டேன்றான். அதனால் இங்கே உயர்த்த முடியாது. கையை நேரம் அங்கே போயிடுச்சுங்கிறான். கையை உயர்த்துறதுனா என்ன? பொதுவாக நாம் என்ன சொல்கிறோம்? கையை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் தான் எனக்கு ஆதாரம் என்று சொல்லி காண்பிக்கிற ஒரு செயலாக அது இருக்கிறது. கையை அதுக்கு தான் உயர்த்துறோம். அங்கேருந்தால் எனக்கு எல்லாம் சப்ளை வருது, அங்கேருந்தால் எல்லாம் வந்து கிடைக்குது இல்லையா? அதுக்கு தான் கையை உயர்த்துறோம். அது மட்டும் இல்லை, கையை எப்போ உயர்த்தலாம்? இவன் இங்கே உயர்த்தினேன், ஏற்கனவே உயர்த்திட்டேன்னு சொல்கிறான். ஆங்கிலத்தில் ரொம்ப தெளிவாக வருது. ஐ லிஃப்டட் அப் மை ஹேண்ட்ஸ். அங்கே உயர்த்திட்டேன் ஏற்கனவே, அதனால் இங்கே உயர்த்த முடியாது, உங்ககிட்ட நீட்ட முடியாது. ஏன்னா இந்த ராஜாவை பற்றி இவனுக்கு நல்லா தெரியும், மோசமான ஆளுன்னு. இப்போ கொடுப்பான், அப்புறம் என்ன சொல்லுவான்? அந்த ஆளா ஆபிரகாமா, நான் தான் எல்லாம் கொடுத்தேன் அவனுக்கு, என்னால் தான் பணக்காரனாக இருக்கான்னு சொல்லுவான். ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் அவசியமே இல்லை. அதனால தான் உலகத்தில் வந்த மட்டுக்கும் லாபம்னு சொல்லி வாங்கி போட்டுக்கூடாது, யாராக இருந்தாலும் சரி. அது யாராக இருந்தால் என்ன பிரதர், கொடுத்தா சரி வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்க வேண்டியது தான். அப்படி வாங்கக்கூடாது. ஏன்னா சில ஆளுங்க மோசமான ஆளுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு நான் தான் அதை கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. அதனால் அப்படிலாம் வாங்கக்கூடாது. சொல்கிறான், நான் அங்கெல்லாம் கையை நீட்ட பண்ணுறேன். எங்கே நீட்டுறேன்? அங்கே நீட்டி விட்டேன் அப்படிங்கிறான். அங்கே நீட்டினா எப்போ நீட்டுனா, நான் சொல்லுகிறேன், தசம பாகத்தை கொடுக்கும் போது அங்கே கையை நீட்டிட்டான். அப்போ தான் நீட்டினான். எப்போ தசம பாகத்தை கொண்டு போனானோ, இவருங்க நல்லா இதில் சில காரியங்களை நன்றாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும். தசமபாகம் கொடுக்கறத பற்றி அநேகருக்கு வந்து இன்றைக்கி விளங்கலை பாருங்கள். தசமபாகத்தை கொடுத்தா தான் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர்கிட்ட சொன்னால் நிறைய பேர் அக்ரி பண்ணுறதில்லை. நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்றை என்னிடத்துல இப்போ நான் தர்றேன்னு வைங்க, இந்த வாட்சை கொடுக்க போகிறேன் ஒருத்தருக்கு. கொடுக்க போகிறேன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? கையை வந்து இப்படி வச்சுக்கிட்டு வாங்க முடியாது. இவர் கொடுக்குறேன்னு சொன்னால் இப்படியே கையை இறுக வச்சுட்டு, சில ஆளுங்க பாருங்க கையை திறக்கவே மாட்டாங்க, பாக்கெட்லேருந்து ஒன்றும் எடுக்கவே மாட்டாங்க, ஒரு நயா பைசா வெளியே வரவே வராது, பர்ஸை திறக்காத ஆளுகள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அவங்க திறந்து நான் வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது. இது இருக்குதான்னு கூட தெரியல. எப்போவுமே கை இறுக இருக்கும், க்ளோஸ்டு ஃபிஸ்ட்டு. அவங்க பாலிசி அப்படி கையை மூடிட்டு தான் வாழணும்னு. அவங்க என்ன நினைக்கிறாங்க? கோயிலுக்கெல்லாம் போனால் தசம பாகம் காணிக்கன்னு சொன்ன உடனே பாக்கெட்டில் கையை வச்சு யாரோ வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா பிரசங்கியார் வேறு என்ன சொல்கிறார்? காணிக்கை எடுப்போம்னு இவர் பயப்படுறாரு. ஐயோ எடுத்துகிட்டு போகிறார், எடுப்போன்னா பிடுங்குவார் போல இருக்கு, நம்ம கையிலேருந்து பிடுங்கிக்குவாங்க போல இருக்குன்னு சொல்லி பர்ஸை கிட்டெல்லாம் பத்திரமா வச்சுக்கிறாங்க. பெண்கள்லாம் எல்லாம் பாக்கெட்டை கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க, எடுப்பாங்க. அதனால தான் நான் எடுப்பாங்கன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே காணிக்கை செலுத்தும் நேரம் இது, அப்படி தான் நாங்கள் சொல்கிறது. எங்கள் ஆளுகளில் போதிச்சு சொல்லி கொடுத்துருக்கோம். காணிக்கை செலுத்தும் நேரம். நீங்கள் செலுத்தினா அதை பெற்றுக்கொள்வார்கள் ஒழிய உங்கள்கிட்ட யாரும் எடுக்க போகிறதில்ல. எடுக்கிறதுன்ற வார்த்தையை நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. செலுத்தினால் பெற்றுக்கொள்வோம், அவ்வளோதான். ஏன் செலுத்துறது முக்கியம்? கையை திறந்தாதான் வாங்கவும் முடியும். கையை இப்படி வச்சுக்கிட்டே இருக்காள், இதெல்லாம் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கவும் முடியாது. கையை திறந்தாதான் பெற்றுக்கொள்ள முடியும். இருக்கீங்களா? திறக்காத கை பெற்றுக்கொள்ள முடியாத கை. நிறைய பேருக்கு இந்த கையில் தான் பிரச்சனை. ஏன்னா மூடியே வச்சிருக்கிறதுனால அது கடவுள் எவ்வளவு கொடுத்தாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. தசமமாக அதெல்லாம் நமக்கு கிடையாது, எதையாவது ஒரு காரணம் சொல்கிறது. எல்லாத்தையும் கொடுக்கறதுன்னு வந்தாலே கையை மூடிட்டு இருக்கிறதுனால தான் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறாங்க. இப்படி கையை வச்சுக்கிட்டு எதையுமே வாங்கிக்கொள்ளவே முடியாது. இந்த கையில் எவ்வளோ வைக்க முடியுன்றீங்க? ஒன்றுத்தையுமே வைக்கவே முடியாது. எதுவும் வச்சாலும் நிற்காது. கையை இப்படி நீட்டினா தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இப்படி நீட்டுறதுன்னா அதுதான் கொடுக்கறது. நான் கையை நீட்டிட்டேன்றான். அப்போ நீட்டினான்னா எப்போ பார்த்தாலும் கையை நீட்டி கொடுன்னு கேட்கறது இல்லை. நீட்டினேன்னு சொன்னால் இவன் கொடுக்கறதுக்காக நீட்டிருக்கான். தசம பாகத்தை கொடுக்கறதுக்காக நீட்டினா அந்த நீட்டின கை நிரம்பாமல் திரும்ப வராது உள்ள. தசம பாகத்தை கொடுக்கறதுக்கென்று நீட்டப்பட்ட கை வெறுமையாய் திரும்பாது. நான் சொல்கிறேன், போட்டை ஏசு நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்கு படகை கொடுத்தான், திருப்பி ரிட்டர்ன் பண்ணும்போது போட்டை உடையிற அளவுக்கு மீன் ரொம்புது. கொடுத்தான், திரும்ப பெற்றுக்கொள்ளும் போது போட்டை கொள்ளலை பாருங்க, வலையெல்லாம் கிளியிற அளவுக்கு நிரம்பி அவன் பெற்றுக்கொள்றான். ஆகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆபிரகாம் பண்றான். கையை அங்கே நீட்டிட்டான்றான். நீட்டினேன்னா ஏதோ கொடும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பாருங்க, மை நேம் இஸ் ஜிம்மி, ஐல் டேக் ஆல் யூ கிம்மின்னுவாங்க. அந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் வாங்கிறதுக்கு தான் வந்திருக்க ஆண்டவர். அப்படி கிடையாது. இவன் வந்து தசம பாகத்தை கொடுக்குறான். கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த கொடுக்கிற கையை, இந்த திறக்கப்பட்ட இந்த கையை நிரப்பாம நான் விடுறதில்லை, நிரம்பி கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர் மடியிலே கொண்டு வந்து
போடுவார். கையை பத்தாதுங்க, மடியெல்லாம் பத்தாது, நிரம்பி வழியும்படி போடுவார். இருக்கீங்களா? இந்த கையில் தான் கொடுக்குறோம், மடியெல்லாம் நிரம்பி வழியும்படி போடுறாராம். கொட்டுறாரு கொண்டாந்து. கையை நீட்டினா மேலெல்லாம் கொட்டுது. நல்லா பிக்சர் பண்ணி பாருங்க அது. அப்போ கையை நீட்டு கையை திறந்தாதான் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மூச்சு விடுறது. நல்லா யாரும் விளங்கிடுச்சு ஏற்கனவே. இப்படிலாம் சொன்னதான் விளங்குது பாருங்க. நிறைய பேர் ரொம்ப கஞ்ச பிசுனாரித்தனமாக இருக்கக்கூடாது பாருங்க. சிலர் இந்த மூச்சு விடுற விஷயத்தில் ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவ்வளோதான், உயிர் போச்சு, அவ்வளோதான். சிலர் சொல்கிறாங்க இல்லையா, தண்ணி கிடைக்கல, அது கிடைக்கல, இது ஒன்றும் கிடைக்கலங்க, மூச்சு கூட பார்த்து விடுங்க. ரொம்ப விட்டுட்டா அப்புறம் திருப்பி வருமோ என்னமோ தெரியல. அதனால பார்த்து கொஞ்சம் சிக்கனமாக விடுங்க. சிக்கனமாக விட்டால் அப்புறம் சஃபகேட் ஆக வேண்டியது தான், மூச்சு திணற வேண்டியது தான். நல்லா தாராளமாக விட்டு தாராளமாக இழுக்கணும். ஒவ்வொரு தடவை மூச்சை விடும்போதும் ஒரு விசுவாசத்தோடு தான் விடுறோம். ஏன்னு சொன்னால் விட்ட மூச்சு திரும்பி வரும்னு சொல்லி விடுறோம், சுவாசிக்கிறோம். சுவாசத்தை வெளியே விடுறோம், உள்ள இழுக்கிறோம். உள்ள இழுக்கிறதுங்கிறது அதுதான் இன்ஸ்பயர்னு சொல்கிறாங்க இல்லையா. உள்ள ஒன்று போகுது. எக்ஸ்பயர்னா வெளியே வந்துட்டு உள்ளே போகாதால் தான் எக்ஸ்பயர். வெளியே வந்துருச்சு ஆனால் திரும்பி உள்ள போகல. சில சொல்கிறான், நான் விட மாட்டேனாக்கும். எவ்வளோ பேர் எல்லாரும் இழுத்துன்னுக்குறாங்க, நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரியல. எல்லாரும் ஆளுக்கு இஷ்டத்துக்கு இழுத்த அப்படி பிரதர் நம்மளுக்கு கிடைக்குமா? கிடைக்கும், விடுங்க. எல்லாரும் பாருங்க, எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க இப்படியே வாழ்ந்துடலான்னு சொல்லி. வாழ முடியாது. விசுவாசத்தில் தான். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். மீன் எப்படி தண்ணிக்குள்ளே சுவாசம் பண்ணுதோ அது மாதிரி தான் நம்மளும் ஒரு தடவை மூச்சு விடும்போதும் விசுவாசத்தில் தான் விடுறோம் பாருங்க. இந்த மூச்சு போன மூச்சு திரும்பி வரலன்னா ஆள் அவுட்டு, அவ்வளோதான். விசுவாசத்தில் அந்த விசுவாசத்தில் தான் பிழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு தடவை விடுறோம் வாங்குறோம், விடுறோம் வாங்குறோம், விடுற மூச்சு திரும்பி வருகிறது. இருக்கீங்களா? அப்போ பாருங்க, அவன் சொல்கிறான், கையை நீட்டி விட்டேன், ஆகவே அங்கே நீட்டிட்டதுனால அங்கே அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி எனக்கு கொண்டு வந்து என்ன பண்ண போகிறாரு? கர்த்தர் போட போகிறார். சில சொல்கிறாங்க தசம பாகம் கொடுக்கறதுன்றது ரொம்ப கஷ்டங்க. ஐ கேனாட் அஃபோர்ட் டு பே டைத்ஸ், ஐ கேனாட் அஃபோர்ட் டு கிவ் டைத்ஸ். தசம பாகம் கொடுக்குறதெல்லாம் என்னால் முடியாத காரியம், எனக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் நாட் ரைட். யூ கேனாட் அஃபோர்ட் டு நாட் டு பே டைத்ஸ். அதாவது தசம பாகம் கொடுக்காமல் இருக்க முடியாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு வசதி இல்லை. தசம பாகம் கொடுக்காமல் இருந்தால் மூச்சை இழுக்காமல் இருக்கிற வாழ்க்கை எப்படி? அப்படி தான் அது. கையை மூடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை எப்படி? எதையுமே பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் பாருங்க. கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். தசம பாகத்தை பற்றி வேத வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் சில காரியத்தை காமிச்சேன், மறுபடியும் திருப்போம். இன்றைக்கு அங்கேருந்து இன்னொரு 4 ஆசீர்வாதங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். தசமமாக கொடுக்கும்போது என்ன ஆகுறதுன்னு சொல்லி 4 ஆசீர்வாதங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. குயிக்காக திறப்போம். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமோ? நீங்களே வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது. கேன் அ மேன் ராப் காட்? ராப்னா கத்திடத்துலேருந்து திருடலாமோன்னு இருக்குது, வஞ்சிக்கலாமோன்னு இங்கே கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக சொல்லியிருக்குது. அங்கே ஆங்கிலத்தில் ரொம்ப பளிச்சுன்னு சொல்லியிருக்குது. ஒரு மனுஷன் கத்திரிடத்துலேருந்து திருடலாமோ? வெயின் மயர்ஸ் என்ற ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார் பாருங்க. அவர் பிரசங்கத்தெல்லாம் நான் கேட்டிருக்கேன் வாலிபனாக இருக்கிற காலத்தில். அமெரிக்காவில் அவர் ரொம்ப பிரபலமான பிரசங்கர். மெக்சிகோ என்கிற தேசத்தில் பெரிய மிஷினரியாக இருந்து பல பெரிய காரியங்களை செய்தவர். அவர் இந்த மெக்சிகோ தேசத்தில், அதுவும் கொஞ்சம் ஏழை நாடு தான் பாருங்கள், அங்கே இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் எப்படி செழிப்பாக வாழ்றதுன்னு போதிச்சாள் அந்த காலத்திலேயே. அவங்களுக்கெல்லாம் இந்த தசமபாகம் கொடுக்குறத பற்றி ரொம்ப அதிகமாக போதிப்பாரான் அவர். எல்லாருக்கும் சொல்லி தருவார். தசமபாகம் கொடுத்தா தான் நீ நல்லா இருக்க முடியுங்கிறத ரொம்ப திட்டவட்டமாக போதிக்கிற ஆள் அவர். பெரிய சரியான போதுகிற அவர். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரரை கூட்டிகிட்டு நடுராத்திரியில் எங்கேயோ போயிட்டுருக்காரான் பாருங்கள். மலைக்காடு நாள் வழியில் அப்படியே காரில் பிரயாணம் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. எங்கேயோ ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க போல இருக்குது. மலையும் காடுமா இருக்குது, ஒரே பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. வாகனங்கள் கூட ரொம்ப குறைவாகுது அந்த ரோட்டில். இவருக்கு திடீர்னு அந்த கூட உட்காந்து அந்த மெக்சிகோ ஊழியக்காரனை பார்த்து, இந்த ஆள் ஒரு அமெரிக்கன், இவர் கூட இருந்த இந்த மெக்சிகோ ஊழியக்காரனை பார்த்து அவர் கேட்டாராம், ஏன் தசமபாகமெல்லாம் செலுத்துகிறீரா அப்படின்னு. அவர் பேன்னு முழிச்சாராம். முழிச்ச உடனே எனக்கு செலுத்துறது கிடையாது பாருங்கள், அது இந்த பழக்கம்லாம் கிடையாது, அதனால தான் ஏழைகளாக இருக்கிறது. அதனால் அவர் என்ன பண்ணாராம், ஓரமாக காரை நிறுத்தினாராம். முதல்ல கார்லேருந்து இறங்கு, திருடனுக்கெல்லாம் அந்த காரில் இடம் இல்லை,
நடுக்காட்டில் இருட்டில் கார் நிறுத்திட்டு, முதல்ல என் காரை விட்டு இறங்குப்பா, ஒரு திருடனை காரில் ஏற்றிட்டு வந்திருக்கேன்னு எனக்கே தெரியாது, வேற இருட்டாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, எனக்கே பயமாக இருக்குது, நீ முதல்ல இறங்கிக்கோ காரில், நீ என்ன பண்ணுவியோ தெரியல, கத்திரிடத்துலேருந்தே திருடுற நீ அப்படின்னாராம். அந்த ஆள் பயந்து போய் மன்னிப்பு கேட்டு, ஐயா இனிமேல் நான் ஒழுங்காக தசமாக செலுத்துறேன்னு சொன்ன பிறகு தான் ஏற்றினாராம் காரில். அவர் வேடிக்கையாக சொல்லுவார் சில சம்பவங்கள் எல்லாம். ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் என்கிற ஒரு பெரிய ஊழியர் டொராண்டோ நகரத்திலே கனடாவிலே பீப்புள்ஸ் சர்ச் என்கிற ஒரு சர்ச்சிலே போதகராக இருந்தார். அந்த சபையிலே தசமபாவத்தை குறித்து ரொம்ப அதிகமாக அவர்கள் நல்லா போதித்து, ஜனங்கள் எப்படி தசமபாவம் செலுத்த வேண்டும் என்கிறத போதித்து, ஜனங்கள் நன்றாக இருக்கிறதுக்கு தான் வழின்றதை ரொம்ப திட்டவட்டமாக அந்த பிரசங்கியார் போதித்தார். அதன் மூலமாக ஏராளமாக பணம் திரண்டது. உலகம் முழுக்க உள்ள ஊழியர்களுக்கெல்லாம் அந்த சபையிலிருந்து அவர்கள் உதவி செய்தார்கள். ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாய்கள் அந்த காலத்திலேயே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக, போன நூற்றாண்டின் மையப்பகுதியில் இப்படி அற்புதமான ஊழியம் அந்த சபையின் மூலமாக நடந்தது. அந்த ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் என்கிறவர் இந்த டிப்ரெஷன், இந்த கிரேட் டிப்ரெஷன், அதாவது 1920ஆம் ஆண்டுகள்னு நினைக்கிறேன், அப்போ அமெரிக்கா போன்ற தேசங்களெல்லாம் பெரிய டிப்ரெஷன் பாருங்கள், பஞ்சம்னா அந்த மாதிரி பஞ்சம், சாப்பாட்டுக்கு பஞ்சம். அந்த நேரத்தில் இவருடைய சபையில் ஏராளமான பேர் உதவி நாடி வருவார்களாம். சாப்பாடு இல்லை, காசு இல்லை, வேலை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு பஞ்சம், வேலையும் இல்லை, சாப்பாடு இல்லை, ஒன்றும் தானியம் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப பெரிய பஞ்சம். உதவியை நாடி நிறைய பேர் வருவாங்களாம் பாருங்கள். நிறைய பேருக்கு உதவி செய்வாராம். காசு இல்லாமல் ஒரு ஆளுக்கு காசு கொடுப்பாராம், இப்போ சாப்பாடு இல்லாத ஆளுகளுக்கு சாப்பாடு, இப்படி சபை மூலமாக ஏராளமான பேர்களுக்கு உதவி செய்கிறான். ஆனால் உதவி செய்யும்போது வர்ற ஆளுகளில் ஒருத்தனையும் கூப்பிட்டு கேட்பாராம், தசம பாகம் செலுத்துறியா நீன்னு. சும்மா ஒரு ரிசர்ச் மாதிரி வரும் அந்த நேரத்தில். இவருக்கு ஏன் இவ்வளோ பெரிய பஞ்சம் இருக்குது, ஏன் ஜனங்கள்லாம் இப்படி சாகுறாங்க, ஜனங்கள்லாம் ஏன் இப்படி பஞ்சத்தில் அடிபட்டுருக்குறாங்கன்னு சொல்லி அவர் உதவி செய்யும்போது அவர்கிட்ட ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணாராம் பாருங்கள். அவர் உட்காந்து உதவியை கேட்குற ஆள்கிட்டலாம் நீ தசமமாக செலுத்துறியான்னு கேட்பாராம். இப்படியே கேட்டு நூற்றுக்கணக்கான பேருக்கு அந்த காலத்தில் உதவி செய்தாராம் பாருங்கள். உதவி செய்து முடிச்சுட்டு முடிவில் சொல்கிறார் அவர், இந்த பஞ்சத்தில் அடிபட்டு என்கிட்ட உதவிக்காக வந்த ஒவ்வொரு ஆளையும் நான் கேட்டேன், ஒரு ஆள் கூட நான் தசமமாக செலுத்துறேன்னு சொல்லவே இல்லை அப்படிங்கிறார். அவருடைய கன்க்ளூஷன் என்ன, ஒரு ஆளுக்காவது இந்த பஞ்சத்திலெல்லாம் செழிப்பாக வாழ்கிறதுக்கு ஒரு வழி இருக்கிறதுங்கிறத யாரும் போதிக்கவும் இல்லை. அவருடைய சபைகள் இதை பற்றி சொல்கிறதும் கிடையாது. பஞ்சத்தில் எப்படி செழிக்கிறதுன்றதை பற்றி வேதத்தில் எவ்வளோ சொல்லியிருக்குது, அதெல்லாம் யாரும் போதிச்சதே கிடையாதுன்றார். அதனால தான் அந்த பஞ்சத்தில் இவ்வளோ அடிபட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பஞ்சத்தின் மத்தியில் இவர் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். ஏன்னா அந்த சபையில் தசமபாவத்தை குறித்து அவ்வளோ அதிகமாக போதிக்கிறார்கள். இருக்கீங்களா? தசமபாவத்தை குறித்து சில நேரத்தில் பாருங்கள், சில நேரத்தில் பிரசங்கியார் மேலேயும் சில குறைச்சி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அவங்க தசமபாவம் கொடுக்கலன்னு சில நேரத்தில் திட்டிடுறாங்க, வேறு வழி இல்லாமல். ஏன்னா போதிக்க ஒரு வேளை அவங்களுக்கே சரியா என்ன போதிக்கிறதுன்னு தெரியாமல் ஜனங்க மேலே சில நேரத்தில் கோவப்பட்டு சிலர் திட்டுவதும் உண்டு. இப்படி ஜனங்க மேலே ஒரு வெறுப்படைவது உண்டு, அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் பண்ணக்கூடாது பாருங்கள். தசமபாவத்தை குறித்து எதுக்கு போதிக்கிறோம், ஏதோ சபைக்கு காசு வேணுங்கிறதுனால தசமபாவத்தை குறித்து போதிக்கிறது. சிலர் அப்படி போதிக்கிறாங்க, சபைக்கு காசு வேணும் தசமபாவம், அப்படி நாங்கள் போதிக்கிறது இல்லை. அப்படியெல்லாம் போதிக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. தசமபாவத்தை குறித்து எதுக்கு போதிக்கிறோம், நன்றாய் வாழுவதற்கு, பஞ்சத்தை எல்லாம் மேற்கொள்வதற்கு, உங்கள் வாழ்க்கையில் குறைவில்லாமல் வாழ்வதற்கு, செழிப்பாக வாழ்வதற்கு இதுதான் வழி. இதை சொல்லாமல் இருந்தான்னா நான் உங்களுக்கு விரோதியாக இருப்பேன். நான் உங்களுக்கு நண்பனாக இருக்கிறபடினாலும், உங்களுக்கு போதகராக இருக்கிறபடினாலே, நான் கடவுளுடைய மனுஷனாக இருக்கிறபடினால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏதோ இங்கே தேவைங்கிறதுனால சொல்லலை, யாரையும் நான் திட்டவும் கிடையாது, அதெல்லாம் செய்கிறது கிடையாது. நன்றாக இருக்கிறதுக்கு தான் ஒரே வழி என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் போல நான் விசுவாசிக்கிறேன். பெரிய தேவ மனுஷர்கள் வெயின் மயர்ஸ் போல நான் விசுவாசிக்கிறேன். தசமபாக செலுத்துவது நன்றாயிருப்பதற்கு தேவன் வைத்திருக்கிற வழி, சாபக்கேடை போக்குவதற்கு தேவன் வைத்திருக்கிற வழி, நம்முடைய குறைகளை போக்குவதற்கு தேவன் வைத்திருக்கிற வழி என்பதை நிச்சயமாக உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன்.